நரசிம்மரை துதித்த மாத்திரத்திலேயே ஒரு அருகிலே வந்து நிற்பாராம். அப்படிங்கிறதுக்குள்ள அந்த க்ஷணம், அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வரக்கூடிய சுவாமி எதுன்னு பார்த்தா அது நரசிம்ம சுவாமி தான் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னு சொன்னா அந்த பிரகலாதன் கேட்கிறாருல அவங்க அப்பா, இந்த கதை இதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த ஹிரண்யகசிபு, அந்த அரக்கன், அந்த அசுரன் வந்து கேட்கும் பொழுது அவங்க அப்பா கேட்கிறார் பிரகலாதன். எப்படி கேட்கிறார்? இறைவன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு கேட்கும் பொழுது, உன்னுடைய ஹரி எங்கே இருக்கிறார் அப்படின்னு கேட்கும் பொழுது, இறைவன் தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறார் சொல்லும்போது, இந்த தூண்ல இருக்காருன்னு கேட்டா ஆமா இருக்கார் அப்படின்னு சொல்றார். உடனே அவர் அந்த தூணை பிளக்கிறார். அந்த பிளந்த மாத்திரத்திலே, அந்த க்ஷணம், அந்த செகண்ட்ல இறைவன் அப்படியே அந்த இடத்திலே நரசிம்ம மூர்த்தியாக வந்து நிற்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது, தன்னுடைய பக்தனை காப்பதற்காக, தன்னுடைய பக்தனினுடைய நம்பிக்கையை மெய்ப்பிப்பதற்காக அந்த க்ஷணம், அந்த செகண்ட்ல வந்து நிற்கிறார் இல்லையா, அதுதான் நரசிம்மரனுடைய ஒரு சிறப்பம்சமாகவே பார்க்கப்படுகிறது. யோக நரசிம்மராக நாம் அவரை தரிசிக்கலாம், லக்ஷ்மி நரசிம்மராக சாந்த ஸ்வரூபமாகவும் நாம் அவரை தரிசிக்கலாம். நரசிம்மரை வழிபடுவதால் என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய உடல் என்பது ஆரோக்கியம் பெறும். நம்மையும் அறியாமல் நமக்குள்ளாக ஏதாவது வந்து ஒரு பேட் எனர்ஜி அப்படிங்கிறது வந்திருக்கு, ஒரு நெகட்டிவ் எனர்ஜியா இருக்கு, எனக்கு எப்ப பார்த்தாலும் நெகட்டிவ் தாட்ஸாவே ஓடின்னு இருக்கு நினைப்பா தெரியுமா, இவ அத்தனை பேருமே நரசிம்மரை வழிபடலாம்.